வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லி விசாரணையில் வசமாக சிக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் படையுடன் 40% அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேகாவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மீதமுள்ள நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எச்சரிக்கையும் செய்துள்ளனர். அதில் அதிமுகவில் முன்வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த முறைகேடுகள், நடவடிக்கைகள், சட்டவிரோதமான செயல்பாடுகள், வேலை வாங்கி தருவதாக மோசடி, சாலைகள் போடப்படுவதற்கு டெண்டர், குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கியது, அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் நேரடியாக தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக நிச்சயம் உங்களை கைது செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்வோம் என்பதை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது ஆலோசனை நடத்தி தனது பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் கடைசியாக ஒரு வாய்ப்பை எனக்கு தாருங்கள். 7 இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளையாவது நான் கைப்பற்றுகிறேன் என்ற வாக்குறுதியை எடப்பாடி கொடுத்துள்ளார். ஏற்கனவே 12 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிக பெரிய அளவிலான இக்கட்டான சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கிறார். மீண்டும் இது போன்ற நிலைமையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழலையும் நிர்வாகிகள் உருவாக்கியுள்ளனர். மேலும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இடைத்தேர்தலில் வெற்றியடையவில்லை என்றால் முழுவதுமாக ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுகவின் மாவட்ட செயலாளராக மட்டும்தான் நீங்கள் பொறுப்பில் இருக்க வேண்டும். யாரை பொதுச் செயலாளராக வர வைக்க வேண்டும் என்ற அனைத்து தகவலும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதையும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதிமுகவிற்குள் சசிகலாவை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்து வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 அரசியல் களம் மிகப்பெரிய அளவில் தோல்வியில் முடிந்த நிலையிலும் 40% நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூண்டோடு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் களத்தில் திருப்புமுனையாக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்ததும் தற்பொழுது அதிமுகவின் பிளவிற்கும் தோல்விற்கும் எடப்பாடி வழிவகுத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் டெல்லிக்கு விசாரணையில் எடப்பாடி சிக்குவார், அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.